ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா, என்னோட பெரிய ஸ்ட்ரகிளை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தேன்னா, ஒன்றும் இல்லை, வெயிட் லாஸ் ஜேர்னி தான். நான் வந்து ப்ரெக்னன்சி அப்போது 80 கிலோ இருந்தேன். ஆனால் இப்போது நான் 58 கிலோ வந்திருக்கேன். ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் விமன்ஸ்க்கு மெயின் ஸ்ட்ரகிள் என்னென்னா, இந்த வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறதுனா, அது நார்மல் டெலிவரியாக இருக்கட்டும், இல்லை சி செக்ஷனாக இருக்கட்டும். நான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஆல்மோஸ்ட் 22 kgs லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ப்ரெக்னன்சி அப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் 62 kg தான் இருந்தேன். ஸோ அந்த ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 7 மந்த் வரைக்கும் ஆவரேஜ் வெயிட்டில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தேன். ஆனால் சடனாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, பேபிக்கு வந்து வெயிட் பத்தலை, க்ரோத் வந்து அதிகமாக தேவைப்படுது, வெயிட் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நிறையா சாப்பிட சொல்லிட்டாங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நட்ஸு வந்து நார்மலாக நம்ம எப்படி சாப்பிடுவோம், 2 நட்ஸு 3 நட்ஸும் சாப்பிடுவோம். ஆனால் நான் வந்து ஸ்மூத்தி மாதிரி ட்ரையாக அரைச்சி குடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அது நல்லாவே வெயிட் போட்டுருச்சு. இந்த மாதிரி வெயிட் போட்டதுக்கப்புறம் எனக்கு ப்ரெஷர் வந்து அதிகமாகிடுச்சு, சுகர் அதிகமாகிடுச்சு. அதனால என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து நார்மல் டெலிவரி பண்ண முடியாது, சி செக்ஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது கரெக்டாக சி செக்ஷன் அப்போது எனக்கு 80 kgs நான் ரீச் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு அந்த குழந்தை பிறக்கிறது இதெல்லாம் கூட பெரிய விஷயமா தெரியல. சரி, ஓகே, சி செக்ஷன் பண்ணி நல்ல விதமாக குழந்தை எடுத்துடலான்னு தான் தோணுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம எப்படி வெயிட்டை வந்து லாஸ் பண்ண போகிறோம் தான் மைண்டில் தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ சி செக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வாக் எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து எப்படின்னா ஒருத்தரும் அனுபவிச்சாதான் தெரியும். எல்லாருமே ஈஸியாக சொல்லுவாங்க, நார்மல் டெலிவரி தானே, சி செக்ஷன் தானே, யாருமே வந்து குழந்தை பெற்றது கிடையாதா, அது பண்ணது கிடையாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒவ்வொரு பர்சனும், அதாவது ஒவ்வொரு உமனும் வந்து அதை வந்து ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அதோட ஸ்ட்ரகிள் என்னன்றது புரியும். ஃபஸ்ட்டு வாக்குன்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம வந்து சி செக்ஷன் பண்ணிவிட்டு நம்மளை ஐசியூலேருந்து வார்டுக்கு மாற்றும் போது ஃபஸ்ட்டு வாக் அந்த பெட்டில் இருந்து நடக்க வைப்பாங்க. அதை வந்து எப்படி எந்த எக்ஸ்ப்ரெஷனில் சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவ்வளோ பெயின். ஸோ நான் அந்த 80 கிலோலேருந்து எப்படி 58 கிலோ வந்தேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் நான் வந்து 75, 80, அதாவது 75 அந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கு கீழே கம்மியாகவே இல்லை. ஆனாலும் எனக்கு சரி, ஓகே, பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணுறனால நம்ம பெருசாக வந்து குறைக்க வேணாம், நம்ம ஹெல்த்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ், 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. நான் சி செக்ஷன் பண்ணனால பெருசாக எக்ஸசைஸ், வாக்கிங் எதுவுமே பண்ணல. கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு 6 மந்த் போட்டுன்னு தான் இருந்தேன். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்க கொடுக்க உனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும், ஏன்னா மில்க் சப்ளை வர வர உனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும், அதனால நீ நிறையா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதெல்லாம் கவனிக்கல. நான் வந்து குழந்தைக்கு நம்ம எப்பயும் போல பால் கொடுப்போம், அதுக்காக வந்து நம்ம நிறையா சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நான் வந்து கான்ஷியஸாக தான் இருந்தேன். கம்மியாக தான் எப்போதும் போல் நம்ம எடுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். ரொம்ப ஹெவியாலாம் சாப்பிடல. ஆனாலும் அந்த 6 மந்த்துக்கு அப்புறம் சி செக்ஷன்னால கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ 6 மந்த்துக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங் பண்ண ஆரம்பித்தேன். மார்னிங்காக இருக்கட்டும், இல்லை ஈவினிங்காக இருக்கட்டும், வாக்கிங் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்னோட வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். நார்மலாக வெயிட் தூக்குறேன், ஏன்னா வெயிட்லாம் லிஃப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் நடக்கிறது, வெயிட் தூக்குறது, வீட்டில் வேலை பார்க்குறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆக்டிவாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு வேலை வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு. மற்றபடி நான் ஜிம்முக்கு போகல, கிராஷ் டயட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எப்போதும் போல தான் சாப்பிட்டேன், எல்லாமே பண்ணேன். சரி, நான் 1.5 இயரில் வந்து பாலை வந்து நிறுத்திட்டேன். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஃபீட் பண்ணுறனால தான் உனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும், ஆனால் ஒருவேளை நீ பாலை வந்து நிறுத்திட்ட அப்படின்னா திரும்பி உனக்கு வெயிட் போட ஆரம்பிச்சிடும், ஏன்னா நீ சி செக்ஷன் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்குலாம் உடம்பு வெயிட் வைக்காதா என்ன? அப்படிலாம் கிடையாது. நார்மல் டெலிவரி, சி செக்ஷன்லாம் கிடையாது இந்த காலத்தில். ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். ஸோ என்னோட பாப்பாவுக்கு பிரெஸ்ட் ஃபீட் நிறுத்தினதுக்கப்புறம் கொஞ்சம் கான்சியஸாக ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, பிரெஸ்ட் ஃபீட் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு, இனிமேல் வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டாக சாப்பிடணும், கண்ணாப்பினான்னு வந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா வெயிட் போடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மோஸ்ட்டாக ப்ரெக்னன்சி அப்போவே இந்த ஜங்க்கு, சுகர் இது எல்லாமே நிப்பாட்டிட்டேன். ஏன்னா சுகர் வந்துச்சு எனக்கு, அதனால் வந்து சுத்தமாகவே சுகர் தொடக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ சுகர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஜங்க்குன்னு என்ன சொல்கிறேன்னா, அந்த பரோட்டா, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். அதை வந்து எடுத்துக்கலாம், அதுக்கு நம்ம எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அதை எடுத்துக்கலாம், பட் ரேராக தான் எடுத்துக்கணும். வாரத்துக்கு இந்த மாதிரி பரோட்டா வாங்கி சாப்பிட்றது, அது வாங்கி சாப்பிட்றது, பிஸ்கட்டு அப்படிலாம் வச்சுக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நான் ரீசெண்டாக வந்து என்ன ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா, டெய்லி வந்து மில்க்கு, காஃபி குடிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு மில்கில் ஒருவேளை ஃபேட் இருக்குமோ அப்படின்னு எனக்கு டவுட்டு. அதனால் வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து நான் 2 காஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒன்ஸ் தான் எடுக்க ஆரம்பித்தேன். மார்னிங் வந்து க்ரீன் டீ வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் குடிப்பேன். ஏன்னா நம்ம ஹாட் வாட்டர் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோம், நம்ம பாடியில் உள்ள கொலஸ்ட்ரால்லாம் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்மியாகும் அப்படின்னு. ஸோ ஹாட் வாட்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்கன்னு தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன்.
நான் ப்ரெக்னன்சி அப்போ ஏன் வந்து 80 கிலோ ரீச் பண்ணேன் அப்படின்றதுலேயும் ஒரு மிஸ்டேக் இருக்குது. நார்மலாக வந்து வெயிட் போடணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ கன்சீவாக இருக்கும்போது ஒரு 15 கிலோவாவது நீங்கள் வந்து வெயிட் போட்டிருக்கணும், பேபியும் வெயிட் போட்டிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் அந்த வெயிட்டில் கான்ஷியஸாக இருந்தேன். ஒரு 10 கிலோ போதும் அப்படின்ற மாதிரி தான், நம்ம 10 கிலோ வெயிட் போட்டால் போதும், அதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் வந்து நான் நிறையா எனக்கு சுகர் இருந்தனால இன்சுலின் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த இன்சுலின் போட போட எனக்கு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நட்ஸு அரைச்சி குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை கண்ணாப்பினான்னு சாப்பிட்றதா இருக்கட்டும், ஜங்க்கு பெருசாக ஒன்றும் சாப்பிடல வெளியில் வாங்கி. ஆனால் வீட்டில் தயாரித்ததே வந்து நான் நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். தோசையாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், அப்படியே கணக்கு இல்லாமல் சாப்பிட ஆரம்பித்தேன். அதுதான் எனக்கு பிக்கஸ்ட் மிஸ்டேக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அளவாக எடுத்துகிட்டு மற்றபடி வேறு ஏதாவது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸு வந்து ஒரு 2, 3 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் போடணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ குழந்தைக்கு வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அதிகமாக தேவைப்படணும்னு சொல்லிட்டு நட்ஸ் எல்லாம் அரைச்சி குடிப்போம். அந்த மிஸ்டேக்கை இனிமேல் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்மூத்தி அப்படின்னா அதில் ஒரு குவான்டிட்டி இவ்வளோ தான் அப்படின்றது இருக்குது. கண்ணாப்பினான்னு போட்டெல்லாம் குடிக்கக்கூடாது. அண்ட் முக்கியமாக வந்து ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிடுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு டிப்ஸு தரேன். அதாவது என்னோட லைஃப்பில் எனக்கு நடந்த பர்சனல் ரிசல்ட்டை வந்து நான் சொல்கிறேன். என்னென்னா, ஒயிட் சுகர் அண்டு ஒயிட் மைதா இது 2 வந்து அவாய்ட் பண்ணாலே போதும். ஒயிட் சுகரை வந்து தொடவே தொடாதீங்க. ஒயிட் சுகர் வந்து ஹெல்த்தி அப்படின்னா சொல்ல முடியாது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அன்ஹெல்த்தி மட்டும்தான். அதனால ஒயிட் சுகரை தொடவே தொடாதீங்க. பயங்கர டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு ஒயிட் சுகரை வந்து ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம். அது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்ச ரிசல்ட் என்னென்னா, என்னோட ஃபேஸில் தான். நம்மளோட ஃபேஸில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சுகரு கம்மி பண்ணுறோம், இல்லை மற்ற ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் கம்மி பண்ணுறோமோ, ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வயசான ஒரு ஃபீல் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சுருக்கம் போகிறதா இருக்கட்டும், இல்லை வேறு மற்ற விஷயமா இருக்கட்டும், அது எனக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. நான் வந்து ஒயிட் சுகரை ஸ்டாப் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3 to 4 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒயிட் சுகரை தொடுறதே கிடையாது. அதுக்குன்னு நான் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. எங்கேயாவது கேக் பார்த்தேன்னா கிரேவிங்ஸ்லாம் சாப்பிட்ருவேன். ஆனால் வந்து ஒரு லிமிட் இருக்குது, ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அடிக்கடி வாங்கி சாப்பிட்றது அப்படிலாம் கிடையாது. சாக்லேட் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். ஐஸ்கிரீம் எல்லாமே. வெயிட் லாஸு, ஃபிட்னஸ் தான் வந்து நம்ம ஏன் நம்ம மற்றவங்க நம்மளை பார்த்து நீ வந்து ஒல்லியாயிட்ட, நீ கம்மியாயிட்ட, நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லணும்லாம் கிடையாது. நம்மளோட ஹெல்த்துக்கு மட்டும்தான். நம்மளோட ஹெல்த், நம்மளோட ஃபிட்னஸ் மட்டும்தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம். நீங்கள் மற்றவங்களுக்காண்டி பண்ணாதீங்க. மற்றவங்களுக்காண்டி பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது. உங்களுக்காண்டி நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும், நீங்கள் பிரிஸ்காக இருக்கணும். உங்களுக்கு வந்து ஹெல்த்தி, நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு எந்த டிசீஸும் வரக்கூடாது சின்னதாக கூட. ஸோ நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னா அது வந்து உங்களுக்காண்டி மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிஸ் கொடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து சி செக்ஷன் பண்ணதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஃபீட் பண்ணுறனால வந்து நீ வந்து வெயிட் லாஸ் ஆகுது, ஆனால் அதுக்கப்புறம் வந்து உனக்கு லாஸ் ஆகாது, ஃபேட் போட்டுருவ, கண்ட்ரோல் பண்ண முடியாது, இப்போலேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கோலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் அதை காதில் வாங்கலை. நான் வந்து சரி ஓகே, நமக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆரம்பிக்கலாம். ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், இல்லை டயட்டாக இருக்கட்டும், ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நான் நார்மலாக தான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் போக எனக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நல்லாவே லாஸ் ஆகிட்டேன். பழைய ட்ரெஸ்லாம் போடும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் தெரியுமா. பத்தாத ட்ரெஸ்லாம் வந்து பிரித்து விட்டுட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து பிரிக்காமலே போட ஆரம்பித்தோம் அப்படின்னா செம்ம ஹாப்பினஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, இல்லை வந்து குழந்தை வச்சுருக்கீங்க வீட்டில், உங்களால் ஜிம்முக்கு போக முடியல அப்படின்னா நீங்கள் நார்மலாக வீட்டிலேருந்தே பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே உங்களுக்கு மாடியில் போய் வெளியில் நடக்க முடியல, இப்போ 10 நிமிஷம் 20 நிமிஷம்னா வீட்டுக்குள்ளே நடங்க. வீட்டுக்குள்ளே நடக்கிறதுல தப்பு கிடையாது. அப்புறம் வந்து தண்ணி நிறையா குடிங்க. நம்மளோட உடம்ப வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் விடுறது தான் முக்கியமான விஷயம். ஸோ தண்ணி வந்து நிறையா குடிச்சிட்டே இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வேர்க்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணி நிறையா குடிங்கன்னு சொல்லுவேன். அண்ட் முக்கியமாக அந்த ஒயிட் சுகர், ஒயிட் மைதா இந்த ஐட்டம்ஸ்லாம் விட்டுருங்க. ஒயிட் ரைஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த கவுனி அரிசி, அப்புறம் இந்த சிகப்பரிசி அந்த மாதிரி இருக்குல்ல, குதிரைவாளி, வரகு, சாமன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து பாப்பாக்குமே இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி மாவரைச்சி தோசை ஊற்றி கொடுக்குறது, சோள தோசை அந்த மாதிரிலாம் நான் எடுத்துக்குவேன். அவளுக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம இப்போலேருந்தே கொண்டு வந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஒரு 30+ ஆகட்டும், இல்லை 40+ ஆகட்டும், அதுக்கப்புறம் எந்த ஒரு டிசீஸுமே இருக்காது. ஸோ இந்த ஜாப்பனீஸோட ஃபுட் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட் டெக்னிக் என்னென்னா, அவங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பெரிய பிளேட்டாக வச்சு அதில் அவ்வளோ சாதத்தை போட்டு குழம்பு ஊற்றி காய வச்சு குழச்சி அடிப்போம் மசாலாவை போட்டு. அந்த மாதிரிலாம் இருக்காது அவங்களுக்கு. ஒரு குட்டி குட்டி பிளேட்டாக ஒரு 5 பிளேட்ஸ் வச்சுருக்காங்கன்னா 5 பிளேட்டில் வந்து ஒரு இதில் ஃப்ரூட்ஸ் இருக்கும், இன்னொரு இதில் வந்து கீரை ஐட்டம்ஸ் இருக்கும், இன்னொரு இதில் நட்ஸ் இருக்கும், இன்னொரு இதில் கொஞ்சம் ரைஸ் இருக்கும். அப்புறம் அந்த மாதிரி நான்வெஜ் கம்பல்சரி அவங்க எடுத்துக்குவாங்க டெய்லி. ஸோ அவங்க வந்து அவங்களோட லைஃப்பில், டெய்லி லைஃப்பில் அவங்களோட ஸ்டொமக் வந்து 80% ஃபுல்லாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம்.
நம்ம கண்ட்ரியில் கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுட்டு நடக்க முடியாமல் இருப்போம். இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஒரு ஏஜ் ஒரு 30+ ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நான் வந்து டிசைட் பண்ணதுக்கப்புறமா என்னோட டே டு டே லைஃப்பில் ஃபுட்டை வந்து கொஞ்சம் குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். ஃபுட்டு இப்போ வந்து தோசை சாப்பிட்றேன் அப்படின்னா அது ஒரு ரெண்டுக்கு மேலே சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. ஆனால் ஃபீட் பண்ணுறப்போ நிறைய பசிச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு பயங்கரமாக சாப்பிடுவேன். இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், இல்லை மற்ற ரைஸ் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் நிறையா சாப்பிடுவேன். ஆனால் இப்போது அது என்னன்னே தெரில, வெயிட் போட்டுருமா என்னென்னு ஒரு பயமாக தெரில, 2க்கு மேலே சாப்பிடவே முடியல. ஸோ குவான்டிட்டியை நீங்கள் கம்மி பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது எடுத்துக்கோங்க. டேட்ஸ் சாப்பிடுங்க, நட்ஸு சாப்பிடுங்க, சீட்ஸ் நிறையா இருக்குது. பம்கின் சீட்ஸு, வாட்டர்மெலன் சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீடு, சியா சீடு, இது எல்லாத்துலேயுமே பயங்கர ரிசல்ட் இருக்குது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் வெயிட் லாஸ் ஜர்னின்னு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மற்றவங்களுக்காண்டி பண்ணவே பண்ணாதீங்க, உங்களுக்காண்டி மட்டும் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள், நான் இன்றைக்கே வந்து வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.